Hello students, welcome to Hiva Max Study Time. 8th Standard Max CBSE portions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? Chapter 10 Exponents and Powers. Exercise 10.2 இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல exercise 10.1 complete solution கொடுத்திருந்தேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆல்ரெடி சால்வ் பண்ண எல்லா சம்ஸோட பிளேலிஸ்ட்டும் கொடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. So first question பார்க்கலாமா? Express the following numbers in standard form. First standard formனா என்னன்னு தெரியணும். இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 4500 இருக்குன்னு வைங்க. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறதுன்னா 4.5 இன்டூ 10 பவர், இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். எத்தனை நம்பர் தள்ளி வருது? 1 2 3. அப்போ பவரில் 3ன்னு எழுதணும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி 4500 4.5 ஒரு ஹோல் நம்பர், அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதும் போது இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இல்லை, நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். எப்போ பாயிண்ட் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகுதோ அப்போ 10 பவரில் ப்ளஸ், இதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் மாறிச்சுன்னா 10 பவர் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட் டு லெஃப்ட் போனால் 10 ப்ளஸ், லெஃப்ட் டு ரைட் போனால் 10 பவரில் மைனஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இவ்வளோ ஜீரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 0.00 அப் டு 11 ஜீரோஸ் இருக்கு. 8 5. இப்போ இந்த ஜீரோஸ் எல்லாம் தாண்டி 8 பக்கத்தில் நான் பாயிண்ட் வைக்கணும். கரெக்டா? அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். பட் நம்ம ஆக்சுவலாக சொல்யூஷன் எப்படி எழுதணும்? 8.5. கிளியரா? இப்போ எத்தனை நம்பர் தள்ளி வருது அண்ட் லெஃப்ட் டு ரைட்? ஸோ 10 பவர் மைனஸ் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 numbers தள்ளி வந்தால் தான் 8.5. ஸோ தட் இன்டூ 10 பவர் மைனஸ் 12. லெஃப்ட் டு ரைட்னா மைனஸ். சரிங்களா? ரைட் டு லெஃப்ட்னா ப்ளஸ். அவ்வளோதான் சம். செகண்ட் சப் பாயிண்ட் சேம் 11 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ் இருக்குது. 9 4 2. இப்போ நான் 9 பக்கத்தில் பாயிண்ட்டை கொண்டு வரணும் இல்லையா? ஜீரோஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நம்பருக்கு அப்புறம் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியும். சொல்யூஷன் பாருங்கள். 942 நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும், ஜீரோஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ 9.42 இன்ட்டு 10 பவர் லெஃப்ட் டு ரைட் தான். எத்தனை நம்பர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மைனஸ் 12. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 6020 அப்புறம் 000 000 000 000. இப்போ ஜீரோஸ் எந்த பக்கம் இருக்குது? ரைட் சைடு இருக்குது. அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இதே லெஃப்ட் சைடு இருந்தால் கொஸ்டின்லேயே பாயிண்ட் இருக்கும். ரைட் சைட்னா பாயிண்ட் லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து தள்ளி கொண்டு வரணும். 6க்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம வந்து இங்கே பாயிண்ட் வச்சிடக்கூடாது, 2 பக்கத்தில் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 6. அப்போ 6.02 எழுதிக்கணும். 6.02 இன்டூ 10 பவர், இப்போ ரைட் டு லெஃப்ட், ஸோ ப்ளஸ் தான். எத்தனை நம்பர் தள்ளி வருது? 1 2 3 6 9 12 12 13 14 15. ஸோ 10 பவர் 15. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், 0.0000000837. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் எங்கே வைக்கணும்? 8க்கு பக்கத்தில் பாயிண்ட் வைக்கணும். ஜீரோஸ் எல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். சொல்யூஷனில் 8.37 இன்ட்டு 10 பவர் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 10 பவர் மைனஸ் 9. ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் 3186000000. ஸோ ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு தான் பாயிண்ட் மூவ் ஆகும். இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. ரைட் டு லெஃப்ட் தான் பாயிண்ட் மூவ் ஆகணும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் பாயிண்ட் 3.186 இன்ட்டு 10 பவர் எத்தனை ஜீரோஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பவர் 10. ஜீரோஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்து எத்தனை நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிறோன்னு பார்க்கணும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் ஒன். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஷுவல் ஃபார்ம்.
அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது யூஷுவல் டு ஸ்டாண்டர்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம யூஷுவல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3.02 into 10 power minus 6. ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். 3.02 into 10 power minus 6. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 10 power ப்ளஸ்னா ரைட் டு லெஃப்ட், 10 power மைனஸ்னா லெஃப்ட் டு ரைட். இப்போ இங்கே மைனஸ் தானே இருக்கு, அப்போ லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்னா லெஃப்ட் சைட் தான் ஜீரோஸ் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ்னா முன்னாடி ஜீரோஸ். எத்தனை ஜீரோ? 6 இருக்குன்னா நம்ம எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும்? 5 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? 0.12345 இப்போ பாருங்க, இங்க இருக்கிற பாயிண்ட் 1 2 3 4 5 6 டைம்ஸ் தள்ளி போயிடுச்சா? அப்போ 10 power minus 6 கரெக்டா இருக்கா? ரொம்ப ஈஸி, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. செகண்ட் கொஸ்டின் 4.5 into 10 power 4. சொல்யூஷன்ல 4.5 into 10 power 4. இப்போ பவர்ல 4 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதிக்கோங்க? பாசிட்டிவா இருந்தா மட்டும் இதை எழுதுங்க. சரியா? பாசிட்டிவா இருந்தா 10 power 4னா 4 ஜீரோ வரணும். 1 2 3 4. இப்போ எப்படி இதை மல்டிபிள் பண்ணுவோம்? பாயிண்ட்டு இந்த சைடு கொண்டு வரணும். 4 ஜீரோஸ் இருக்கு. கிளியரா? அப்போ ஒரு வாட்டி கொண்டு வந்தா ஒரு ஜீரோ கட் ஆயிடும். பேலன்ஸ் 3 ஜீரோ இருக்கு. அப்போ 4 5 0 0 0. இப்போ இந்த பாயிண்ட் எத்தனை மாதிரி தள்ளி வந்திருக்கு? 1 2 3 4 10 power 4. கிளியரா? ரொம்ப ஈஸி தான் சம்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. 3 into 10 power minus 8. மைனஸ் இருக்கு, அப்போ 3க்கு முன்னாடி நம்ம ஜீரோஸை ஆட் பண்ணணும். கிளியரா? 3க்கு முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும். மைனஸ் இருக்கனால 8 இருக்கனால எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும்? 7. ஒரு இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 3யோட சேர்த்து தான் 8. 1 2 3 4 5 6 7 அப்புறம் 3 இல்லையா? டிவிஷன் 1.0001 into 10 power 9 பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் நோட் பண்ணோம். பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா? 10 power 9. ஸோ 10 power 9னா 9 நம்பர் தள்ளி பாயிண்ட்டை கொண்டு போகணும். இப்போ எத்தனை நம்பர் இங்கே இருக்குது? 1 2 3 4. அப்போ 1 2 3 4. 9ல் 4 பொசிஷன் மிச்சம் 5 இருக்குது. அப்போ 5 ஜீரோஸ் எழுதிக்கணும். 1 2 3 4 5. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் பவரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது 3 3 ஜீரோவாக நீங்கள் ஆட் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். அடுத்த கொஸ்டின் 5.8 into 10 power 12. சொல்யூஷனில் 5.8 into 10 power 12. ஸோ இந்த பாயிண்ட் எத்தனை டைம்ஸ் தள்ளி போகணும்? 12 டைம்ஸ். ஸோ 8. இப்போ வந்து 10 power 12. 12 minus 1 11. அப்போ 11 zeros. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 zeros வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாக 0.12 நம்பர்ஸ் தள்ளி போயிடுச்சு. ஸோ 3 zeros 3 zeros 3 zeros 3 6 9 10 11. கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 3.61492 into 10 power 6. சொல்யூஷனில் 3.61492 into 10 power 6. ஸோ 10 power 6னா 6 நம்பர்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் கொண்டு போனோம் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 வரைக்கும் இங்கே இருக்குது, நம்பர்ஸே இருக்குது. அப்போ 3614920 0 ஒரு 0 ஆட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?